நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கர ஃபிளாஷ் ஃப்ளட்டுக்கு பிறகு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த குறைந்தது 85 பேர் இன்னும் காணவில்லை. அவர்கள் எங்கே? ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளம் சீனா எல்லைப் பகுதியில் திடீரென மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. சாலைகள், வாகனங்கள் மற்றும் தொடர்பு வசிகளை பாதித்தது. இந்த பகுதியில் யாத்திரை சென்ற இந்திய பயணிகளும் இருந்தனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 57 பேர் பயணம் செய்தனர். 3 பேருந்துகளில் 2 பேருந்துகள் மாயமானது. ஒரு பேருந்தில் இருந்த 21 பேர் திரினர். மீட்கப்பட்ட பயணிகள் சொன்னது இன்னும் அதிர்ச்சியானது. What survivors described was even more frightening. Floodwater swept vehicles away within seconds. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று காணாமல் போனவர்களை அதிகாரிகள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். ஆனால் இன்னும் பல குடும்பங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனவர்களை மீட்கும் முயற்சி தொடர்ந்து வருகிறது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்புவார்களா? நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தில் 85 தமிழர்கள் இன்னும் காணவில்லை. அவர்களை தேடும் மீட்பு பணி அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா?